ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்களோட பட்ஜெட் பைக்கர். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி தெரில. ஏன்னா நான் மைக் அடாப்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணலை. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மைக் வந்து ஹெல்மெட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பைக், அதாவது நம்மளோட பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் 150. இது வந்து 2018 மாடல் BS4ஓடது. இந்த பைக்கோட மைலேஜ் சிஸ்டம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து கொஞ்சம் பெட்ரோல் வந்து இருக்குது. ஆனால் பைக் வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சொட்டு பெட்ரோல் கூட இல்லாமல் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரைவ் பண்ணிவிட்டு கரெக்டாக 1 லிட்டர் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ மைலேஜ் தருன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேற்று போட்டு பெட்ரோல் தான் பைக் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நான் வந்து கன்டினியூ பண்ணுறேன். இதில் வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவு எதுவுமே வந்து இருக்காது. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு சிட்டி லைஃப்பில் நம்ம எப்படிலாம் பைக் ஓட்டுவோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பைக் வந்து நான் இன்றைக்கி ட்ரைவ் பண்ண போகிறேன். நான் வந்து டெலிவரி ஃபீல்டில் வந்து இருக்கேன். ஒரு சமயத்தில் வேகமாக போவேன், ஒரு சமயத்தில் மெதுவாக போவேன். ஸோ ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிவிட்டு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. தென் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் 150க்கு வந்து மைலேஜ் டிப்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு வீடியோ வந்து நான் பண்ணுறேன். இந்த பஸ்ஸு வேறு காலையிலேயே டார்ச்சர் பண்ணுறாயா. ஒன்று போகணும், போயிட்டான், கேப்பில் உள்ளே போந்துடணும். இப்போ நான் வந்து இப்போ ஆர்டர் டெலிவரி பண்ண போயிட்டு இருக்கிறேன். ஸோ ஜொமேட்டோ பேக்கில் வச்சுருக்கேன், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. தென் இப்போ நம்ம பைக் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் ஏதாவது வளவலன்னு பேசிகிட்டு இருப்பேன், உங்களுக்கு போர் அடிச்சிடும். டேரெக்டாக நம்ம வந்து கண்டென்ட்குள்ளேயே நம்ம வந்து போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைக் வந்து ஃபுல் ட்ரை. ஃபுல்லாக வந்து பைக் வந்து ட்ரை ஆகிடுச்சு. பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்கு வந்துட்டு தான் போகணும். இல்லை சோக் போட்டால் ஓடும்னு சொல்லி தெரியல. இப்போ வந்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிக்க போகிறோம். சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. ₹200 போடுவோம். ₹100. வந்து பெட்ரோல் வந்து போட்டாச்சு. நம்ம ₹100 போட்டிருக்கோம். கரெக்டாக 1 லிட்டர் பிடிச்சிருக்கு. சுத்தமாக ட்ரை பண்ணனால ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டிப் ஸ்டார்ட் தான் பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுல இதான் தலைவலியான ஒரு விஷயம். ஸ்டார்ட் ஆகிக்கணும் மாட்டேங்குது. இப்போ வந்து ட்ரிப்பு வந்து நம்ம வந்து 0 பண்ணியாச்சு. ஸோ ரைட் பண்ணலாம். நம்ம ரைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் நமக்கு வந்து ஆர்டரே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பைக் எடுத்துருக்கேன் திரும்பி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசியாக பெட்ரோல் போட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்கு. இப்போ தான் இந்த டிராஃபிக்குள்ளே இருந்து வெளியே வந்துட்டுருந்தேன். இப்போ நம்ம போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு லொக்கேஷன் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஆகவே நமக்கு போகிற லொக்கேஷன் வேறு. சரி, அது வரைக்கும் நான் அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரன் பண்ணிட்டு இருக்கேன். பட் கால் பண்ணேன், ஃபுல்லாலாம் பேச மாட்டேன். அது இதில் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசியாக 1 லிட்டர் பெட்ரோல் ஃபில் பண்ணி இப்போ நம்ம பைக் வந்து 21.6 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல சுத்தமாக ஜொமேட்டோவில் ஆர்டர் ஃப்ளோவும் இல்லை. கடுப்பாக இருக்குது. கரெக்டாக எல்லா ஆர்டருமே ₹15 வந்துட்டுருக்கு. ஒரே ஒரு லாங் மட்டும் கொடுத்தாங்க, போயிட்டு வந்தேன். இப்போ கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் நம்ம வந்து பைக் ஓட்டிடுவோம். இன்னைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லி தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.
இப்போ டைம் வேறு கரெக்டாக 2 மணி 2 கரெக்டாக 1:58 தலப்பாக்கட்டி ஆர்டர் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து தலப்பாக்கட்டி போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசியாக பார்த்தோம்னா 22 சம்திங் என்னமோ கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 31.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம பைக் வந்து ட்ரைவ் பண்ணிட்டோம். கடைசியாக தலப்பாக்கட்டியிலேருந்து நம்ம கிளம்பணும். ஸோ ஹைவேலேயே வந்து ஒரு இடத்துல கொடுக்க வந்தோம். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஹைவேல வந்து 65 68 கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 RPMல வந்து ரேஞ்ச் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தலப்பாக்கட்டியை பற்றி இன்னொரு விஷயம் இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல. பட் ஜஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சொல்கிறது, சும்மா ஒரு இதுக்காக சொல்லிக்கிறேன். அதாவது தலப்பாக்கட்டியில் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் எடுக்க நாங்கள் வரணும். நாங்கள் ஆர்டர் எடுத்தோம். அவங்களுக்கு வந்து அது சேல்ஸ் தானே, எங்கள் மூலிமா அவங்களுக்கு வந்து வியாபாரம் ஆகுது. ஆனால் நாங்கள் வந்து அவங்களோட பார்க்கிங் யூஸ் பண்ணக்கூடாதான். எங்கள் வண்டி என்னங்க ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க பார்க்கிங் நிற்க போகுது. அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் நிற்கும். அதுக்கு இப்போ ஒரு பயங்கரமான சண்டை. இதான் டெலிவரி பாயோட லைஃப். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலாம், எதுக்கு தேவையில்லாத வேலை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சாயங்காலமே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 43 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பெட்ரோல் இப்போ வந்து வண்டி ட்ரை ஆக போகிற கண்டிஷனில் வந்து இருக்குது. நான் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க் நோக்கி போயிட்டுருக்கேன். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் பெட்ரோல் பங்க்கு. இதனால் தள்ளிட்டு போக முடியாது வண்டியை. காலையிலே கொஞ்சம் நேரம் தள்ளிட்டு தான் வந்தேன் நான். அடைக்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக அடைக்குது. சீக்கிரமாக போகணும்னு பார்த்தா தாயா டிராஃபிக். ஐயோ ஆஃப் ஆயிருமே. ஒரு வேற போக மாட்டேங்கிறாரு. கேப் கிடைச்சிருச்சு. ஏன்னா வண்டி பயங்கரமாக அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. போய் பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துட்டோம் நம்ம. அவ்வளோ, இதுக்கப்புறம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 100 ரூபாய்க்கு போட்டுருங்கண்ணா. நான் അവിടെ ഇതിന് മാറി ഉണ്ടാക്കാതെ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து 43.3 மைலேஜ் வந்து கொடுத்துருக்கு. வண்டி இந்த ஃபுல் ட்ரைவில் வந்து இருக்குது. இப்போ தான் 100 ரூபா பெட்ரோல் எடுத்திருக்கேன். ஸோ பல்சர் 150 மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ரஃப் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 43.3 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹைவே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 60 70 மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 48 52 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தென் உங்களோட பைக்கோட மைலேஜ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் பல்சர் 150க்கான மைலேஜ் டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக நான் போடுறேன். தென் நீங்கள் நம்ம சேனல் புதுசுன்னா எங்கள் எல்லாம் மறக்காம நம்ம சேனல் பட்ஜெட் பைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். தென் மீண்டும் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒர்க்கில் பண்ணேன். டாடா பாய்.